கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் சொன்னது தெரியாதுன்னு வாழ்னு. அவர் என்ன புரிஞ்சினாரோ தெரில, அறியாமை அகற்ற முடியுமான்ட்டு. தெரியாதுன்னு ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் அறிவு மிகுந்தவனாகிட்டான், தெளிவாயிட்டான்னு அர்த்தம். ஏன், உண்மையில் எனக்கு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு கேள்விக்கு பதில் என்னவா வரும்னு தெரியாது. ஒரு செயலுக்கு விளைவு என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஒரு அப்பளத்தை நான் எண்ணெயில் போட்டு எடுத்தேன்னா அதில் எத்தனை மேடு வரும்னு எனக்கு தெரியாது. தெரியும், அப்பளம் என்னமோ ஒரே கம்பெனி ஒரே பிராண்டு தான், எண்ணெயிலையும் ஒரே எண்ணெய் தான், போட்டு எடுத்தீங்க. அப்பளம் சைஸ் எல்லாம் என்னவா ஆச்சே, பெருசும் சின்னதும் பபுளும் வேறு மஞ்சுது. அப்புறம் பொரித்தேன், எது அப்பளம் பொரிச்சிங்க? 10 பபுள் வந்தது அப்புறம் பொரிச்சிங்களா? 100 பபுள் வந்தது அப்புறம் பொரிச்சிங்களா? இல்லை ஒன்றே பூரி மாதிரி வந்துடுச்சு அது அப்புறம் பொரிச்சிங்களா? எதை பொரிச்சிங்களா தெரியாது. எது அறியாமைன்னா, நானும் அப்பளம் பொரித்தேன் பபுளாக வந்துடும்னு சொல்கிறது அறியாமை. ஏன், அதுக்குள்ளே இன்னொன்றுக்குது. அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்காத வரைக்கும் நீ அறிவாளி. அடுத்த கேள்வி கேட்டால் யார் நீ? உன்னுடைய கேள்வியை நெக்ஸ்ட்டு எத்துன்னு போனேன்னா நீ முட்டாள்னு உனக்கு புரியும். கேள்வி கேட்டுனே போயேன் முடியாது. ஏன்னா உனக்கே தெரியும், எங்கேருந்து வந்தேன்னு கேட்டால் அப்படியே போயின்னு இருந்தால் தெரிய முடியாது. தெரியாது, ஒரு இடத்துல போய் நிறுத்துவேன். எங்கே போய் நிறுத்துவேன்? முட்டாள் ஒரு 10 கேள்விக்கு அப்புறமா தெரியாதுன்னு சொல்லுவான். அறிவாளி ஆரம்பத்திலே சொல்கிறோம். என்ன நான் என்ன தான் உனக்கு சொன்னாலும் உனக்கு புரியணும். புரியலண்ணா உனக்கு புரியுமானே எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறது? அப்புறமா ஏன்டா உட்கார வச்சு கேள்வி கேட்க சொல்கிறேன், பதில் சொல்கிறேன்னா உனக்கு மட்டும் புரியணுன்றதுக்காக பதில் சொல்லலை. இந்த கேள்வி வேறு யார் தானே இருந்து அவங்களுக்கு யாருன்னா புரிஞ்சிச்சானா அதுதான் ரெக்கார்ட் பண்ணுக்கிறேன். ஸோ நஷ்டம் எனக்கு இல்லை. எதனால்? கேள்வி அப்படியே தான் இருக்குது, பதிலும் அப்படியே தான் இருக்குது. நானும் இங்கே தான் இருக்க போகிறேன். நானும் பிளாட்ஃபார்ம் கிடையாது விற்றுட்டு போப்பத்தில். இந்த பேசப்பட்ட எல்லாத்துக்கும் நீங்கள் திருப்பி கேள்வி கேட்கலாம். உனக்கு பதிலும் சொல்லிட்டேன். சகோதரனா தம்பியா? சகோதரான்னு கூப்பிடுவா, தம்பின்னு கூப்பிடுவா? ஏன்? புரிஞ்சிச்சு உன் டக்குன்னு புரிஞ்சிச்சு தானே? இது முன்னாடி அப்போ எனக்கு தெரியாதுன்னு வாழும்போது தெரிய வைக்கிறதுக்கும் தெரியறதுக்கும் காலம் காத்துக்குது. நான் இல்லை, இந்த காலம் காத்துனுது, இந்த உலகம் காத்துனுது, கடவுள் காத்துங்கிறான். நீ தெரியாது நீள்றா, உனக்கு என்ன பண்ண போகிறேன்? நான் கொடுத்துன்னே இருப்பேன். எவ்வளோ? அப்போ அறியாமையிலே வாழ்றதுன்றதை எடுத்துகிட்டு தெரியாதுன்னு வாழ்ந்தான்னு சொல்லணும். சாத்தியமானா ரொம்ப சாத்தியம். எதுதான் சாத்தியம்? ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஈஸி. அங்கே போனால் அங்கே தெரிய வைக்கும். அது என்ன பண்ணிட்டு போகலாம்? நீ தெரிஞ்ச மனுஷன் மாதிரி எல்லாமே எடுத்துன்னு போவேன். அங்கே அது தேவையே படாது. 10 பேப்பர் எடுத்துன்னு போவேன். அவன் அது கேட்கவே மாட்டான். பாஸ்போர்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணுவான், எல்லாம் அங்கே வந்துட்டுருக்கோம். நீ கம்மனு போய் எடுத்து பண்ண பேப்பர்லாம். அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு நான் போனேன் இன்டர்வியூக்கு. ஐயோ 3 காப்பி எடுத்துன்னு போ, ஒரு காப்பி கேட்டாலும் கேட்டுருவாங்க. இது மாதிரி ஆளுக்கு அட்வைஸ் கொடுத்து பையெல்லாம் பிடிச்சி டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்துன்னு போனோம். இன்னும் செக்கிங் பண்ணுறதுலேயே கஷ்டமாயிடுவோம். நீ பேக்கில் போட்டு எடுத்து போகக்கூடாது, இன்னொன்னவோ சொன்னாங்க. ஃபோன் எடுத்து போகக்கூடாது, அது எடுத்து போகக்கூடாது, இன்னொன்னவோ சொன்னாங்க. போனால் ஃபோன் எடுத்துன்னு வரலான்ட்டாங்க உள்ளே போன பேருக்கு. ஓடிபி எல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. எப்படியோ உள்ளே போய் வெளியே வந்து ஜெயிச்சிட்டு வந்துட்டேன். அவன் ஒரு ஃபைலையும் கேட்கல, ஒரு பேப்பரையும் கேட்கல. எதுக்கு போகிறேன்னு கேட்டான். மாதிரி எனக்கு ஃப்ரெண்டுங்கிறாங்க, ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும். எனக்கு வர இங்கிலீஷ் தெரியாதுன்னு தமிழ் பேசுகிற ஒரு ஆளை கூட உட்கார வச்சுக்கினாங்க. அந்த கவுண்டர்லேயே அது இருக்குது. நீ லாங்குவேஜ் தெரியாமல் என்ன பண்ண போறேன்னு நினச்சாங்க. அங்கே போர்டே வர போட்டு வச்சுருவாங்க, உனக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேசுன்னு. ரொம்ப ஈஸியாக இருந்தது போனால். இப்போ சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. தெரியுன்ட்டு போனான்னா அது நம்ம நிலமை. ஆமாம் அந்த ஊர் பேர் இன்னோனைஸ் வாயில் நுழைய மாட்டேது. இன்னோனைஸுக்கு போய் இன்னோனைஸ் சொட்டேன்னா ஒருத்து அந்த கிராமம் மேப்பெல்லாம் பார்த்து ஒரு முடிவு. நான் எப்போவுமே நல்லா எனக்கு என் வீட்டில் இருக்கிறது தெரியும், இந்த ரொம்ப மோசமான வீட்டு, ரொம்ப கூலாக இருப்பேன் எப்போவுமே. அவங்க தான் ரெடி ஆகிட்டாங்க காலகட்டத்தில். அவங்க என்னமோ இன்டர்வியூ போகிற மாதிரியும் டைவ் போகிற மாதிரியும் நான் ஒன்று கூலாக ஏந்து நான் எது ஃபைல்லாம் இது வச்சுக்கிறோமா, இது செட்டு இது வச்சுக்கிறேன் எல்லாம் இருட்டோன்னு நானும் எடுத்துன்னு போனேன். இது மாதிரி தான் கேட்டுருக்கேன்னா சரி உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருங்கன்ட்டு போனாலுங்க. அவங்க 2 பேரும் உள்ளே போனாங்க. சரி இது ஃபைல்லாம் எடுத்து கொடுக்கணும் போலன்ட்டு ஃபைல்லாம் எடுத்துனுக்கிறேன். வந்துட்டு உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு, 4 நாளில் வரும் போங்கன்ட்டாங்க. தெரியாது, வாழ்க்கையின் ரகசியம் தெரியும். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. உங்களுக்கு இது வந்து கேவலமாக தெரியலாம். வாழ்க்கையில் அடுத்த வினாடி எனக்கு என்ன நடக்குன்னு உண்மை தான். ஒவ்வொரு சனப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சதோடு வாழ்ந்துன்னுக்கிறேன்.
ஆனால் தெரியாதுன்னு வாழும்போது தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாத்தியமானவர் கேட்குற ரொம்ப சாத்தியமான விஷயம் இதுதான். இப்போ இங்கே எனக்கு தகவல்லாம் தெரியும், நான் தகவலாம் சொல்கிறேன், இந்த தகவல் சொல்லணும்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியாது. சண்முகம் ஞாபகத்துக்கு வருவார், மாட்டுக்கறி ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் இப்படி வருவாருன்னு எனக்கு தெரியாது. அவர் தம்பின்னு கூப்பிட்றாரு, அவர் நம்ம அட்டாக் பண்ணணும்லாம் இதை முன்முடிவு பெற்று பேசுறது சந்தர்ப்பம் தானாகவே அமையுது. தெரியாதுன்னு வாழும்போது என்ன ஆகுது, உனக்கான சந்தர்ப்பங்களை கடவுள் கொடுக்குறாரு. அந்த சந்தர்ப்பத்தை கையாளுறதுக்கும் உனக்கு தெரியாது, அதையும் யார் தான் கொடுங்கண்ணா. அப்போது நான் எப்படி இருக்கணும்னா நேர்மையாக இருக்கணும். நான் யாருக்கே, எனக்கு நான் பேசுகிறது எனக்கு புரியணும், மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம் புரியணும். நான் பேசுகிறது யாருக்கு புரியணும், முதல்ல நான் கேட்குற கேள்வி தான். ஒருத்தன் குருன்னு வரானே, அவன் பேசுனா அவனுக்கு புரியுதான்றது தான் கேள்வி. யாரோ ஒருத்தர் குருன்னு சொல்கிறீங்கல்ல, அவன் பேசுகிறது அவனுக்கு புரியுதா, கடவுள் இருக்குதான்னு ஒரு கேள்வி கேளுங்க, புரியுதான்னு சொல்ல. அவன் பேசுறது அவனுக்கே புரியலன்னா அவன் பேசுறது உங்களுக்கு தான் புரியும். முதல்ல யார் பேசுறது யாருக்கு புரியுனா, யாரோ நீ பேசுறது யாருக்கு புரியுனா, எனக்கே புரியாத சூழ்நிலையில் தானே வாழ்க்கையே இருக்குது. வாழ முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ஈஸி. திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு புரியாது, எனக்கு புரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா எனக்கு இப்படி தான் புரியுதுன்னு சொல்லணும். எனக்கு தப்பு கிடையாது, உனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன், தப்பு கிடையாது. ஆனால் உனக்கு புரிஞ்சது இல்லையே, எவனுக்கும் புரிஞ்சதெல்லாம் எடுத்து வச்சு மனப்பாடம் மண்டையில் பேசிங்கிற. மண்டையில் நீ தான் ஒன்று மதிக்கவே இல்லையே, எல்லாரும் மச்சு எடுத்து போய் மண்டையில் வச்சுங்கிறிய. ரேக்கிலேருந்து என்ன தான் எடுப்ப, நம்ம ரேக்கே இல்லை நம்மக்கிட்ட. ஏன் எனக்கு தெரியாது, எங்கேருந்தோ வரும் எங்கேருந்தோ போவோம். 40 days கோர்ஸ் நடத்துவேன். இன்றைக்கி தலைப்பு தான் எனக்கு தெரியும், உள்ள கண்டென்ட் என்ன இருக்குன்னு தெரியாது. நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது, யோசிக்கிறதே கிடையாது. வாழ முடியுமானா ரொம்ப சாத்தியம். அறியாமை இல்லை, தெரியாதுன்னு வாழ முடியும். அப்படி வந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா, அவன் தான் சந்தோஷமாக இருப்பான். அந்த உலகத்தில் யார் சந்தோஷமாக இருப்பான், என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன். வரும்போது என்ன பண்ணிப்பேன், அந்த பிரச்சனையா வரும்போது தானே, வர்றதுக்கு முன்னாடியே வர வச்சுக்கிறேன் நினப்பிலே. வந்தால் என்ன ஆகுது, வந்தால் என்ன ஆகுது, ஆமாம் நடந்தால் என்ன ஆகுறது, போனால் என்ன ஆகுறது, செய்தால் என்ன ஆகுறது, அப்படி விட்டுட்டா என்ன ஆகுறது, இப்படி விட்டுட்டா என்ன ஆகுறது, எதுவுமே ஆகல. அங்கே இங்கேயே எல்லாம் இது நினப்பிலேயே பாதி பேர் என்ன ஆகிட்டான், ஒன்றுமே நடக்கலை. அந்த மாதிரியே ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. எல்லாம் எதில் பிரச்சனை, எதனால் கற்றுக்கினேன், தெரியும், புரிஞ்சிச்சு, இதான் நடக்கும், அடுத்த சீன் இதான்ட்டு. சினிமாங்கெல்லாம் பார்த்தா அடுத்த சீன்லாம் அப்படியே தானே இருக்கும். நாடகம் பார்த்துருந்தாங்க, அங்கே போய் இலங்கையில் பொண்ணை வச்ச உடனே அம்மா இந்த வில்லனோட பொண்ணு தானே அவன் காதலிக்கிறான்னு. எப்படி கதையை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு, எங்கள் அம்மா 6 மாதமாக பார்த்துக்கிறாள். பேட்டர்ன் திங்கிங் தான் மனுஷன். எப்படி சிந்திப்பானே, எப்போது தெரியாதுன்னு அணுகும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் சாத்தியமானா சாத்தியம். ஒரு பேரின்பவாதி எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், தெரியுன்ற நினைப்பை விட்டுருப்பார். ஒரு மனிதன் கொண்டாட்டமாக இருக்கணும்னா என்ன இருக்கக்கூடாது, தெரியும்னு வச்சுக்கோங்க, நாரி சாவ போகிறோம். ஏன் நமக்கு தெரியாமல் வச்சுக்கிறான் கடவுளே, அது வரைக்கும் அப்போ நமக்கு தெரியக்கூடாது வச்சுட்டு எப்படி வச்சுக்கிறான். பூமி சுற்றுதுன்னு சொல்லினுக்கிறானுங்க, சுற்றுது தெரிஞ்சால் நம்ம எல்லாமே என்ன ஆகும், ஐயோ இவ்வளோ வேகமாக சுற்றுதே, எப்போ ஊந்துருமோ, இன்னும் ஆகுமோ, எதை பூச்சிது, இதுவும் சேர்ந்து இல்லை ஊந்துடும், என்ன பண்ணுறதுன்னு ஆகும் நம்ம நிலமை. எப்படி வச்சுக்கிறான், இவனுக்கு தான் எவனோ போய் தெரிஞ்சுன்னு சுற்றுதுரா, இவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்ட்டு. பைக்கில் போகிறதும் வண்டி ஓடுது, இத்தனை வேகம் தெரியுதா இல்லையா. ஏன் ஒரு இடத்துல ஒன்று எடுத்துக்க, இது சுற்றுன்ற எங்கே போயின்னுக்கிறோம். இப்போ இவனுக்கு புரியல பற்றியா, இப்போ சூரியன் ஏன் இல்லை, சுற்றுது அதனால தான் இல்லைன்றான். ஆனால் நமக்கு எப்படி கொடுத்தாங்க தாத்தாங்கள்லாம், அது போயிடுச்சின்னு சொல்லுங்கிறாங்க. சூரியன் உதயமாச்சு, சூரியன் மறைஞ்சிச்சின்னு சொன்னாங்களா, பூமி இப்போ சுற்றுது, இப்போ சூரியன்கிட்ட வந்தது, சூரியன்கிட்ட விட்டு போயிடுச்சின்னு சொன்னாங்களா. எப்படா சொல்லி கொடுத்தாங்க நமக்கு, முட்டாளா அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. சூரியன் உதயமாச்சு, சூரியன் மறைஞ்சிச்சு, இன்னும் சொல்லி கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம சூரியன் உதயமாறத்துக்கு வந்துக்கிறோம், இப்போ சூரியன் மறைகிறதுக்கு போயின்னுக்கிறோம் தானே சொல்லியிருக்கோண்ணா. இப்போ மறைகிற மாதிரி சுற்றுறோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன, இவ்வளோ நேரம் சுற்றிக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுவான். ஆமாம் டெஸ்டினேஷன் வந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, இப்போ லேண்ட் ஆகிடுச்சு, தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு அப்படின்ற மாதிரி. அப்படியா சொல்லலை, ஏன் சொல்லலை, முட்டாளா. ஆனால் அறிவாளிகிட்ட போய் இது சொன்னால் ஒத்துப்பானா. நானே இப்போ சொல்லி கொடுத்துட்டேன்னா என்ன சொல்லுவான், உனக்கே தெரியுதா இல்லையா, இப்படி தான் சொல்லணும். அவங்களாம் யார் சொல்லலாமா சொல்லக்கூடாதா.
சொல்ல முடியாது. நானே அடுத்த சங்கத்தில் இப்படி சொல்லி நிற்பேன். இப்போ முன்னாடி வாழ்ந்தவங்களாம் முட்டா பசங்க வேஸ்ட்டு பீஸு சிந்திக்கவே தெரில, சூரியன் சுற்றுது, சூரியன் உதயமாயிடுச்சின்னு சொன்னுக்கிறாங்க. சூரியன்லாம் உண்மையிலேயே உதயமாகிறது இல்லை. என்ன தான் பண்ணுகிறோம் நம்ம? எனக்கு என்ன தெரியாதுன்னா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நடக்குது தெரிஞ்சுன்னா அவங்க ஏன் சொன்னது தெரியாதனால அவங்க முட்டாள்னு சொல்லிடலாமா? இங்கே எங்கே தப்பு நடக்குது? அவங்க சொன்னது எனக்கு தெரியாது, ஆனால் பூமி சுத்தத்தினால தான் சூரியன் உதயமாகுது. சொல்லமா இருக்கக்கூடாதா? தெரியாதுன்னு வந்தால் தான் நல்ல பதில் கிடைக்கும். தெரியணும் வந்தால் ஒன்று அவங்கள தப்புன்னுவேன், இல்லை என்ன தப்புன்னுவேன், இல்லை நடக்கிற சம்பவத்தையே தப்புன்றுவேன். இங்கே எதுவுமே சரியாக தான் நடந்துனுக்குதுன்னு யாருக்கு புரியும்? ஆனால் சொன்னவனுக்கு சிம்பிளாக சொல்லிட்டானுங்க. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது பறக்குதோ அது நன்றாக பறக்குது, எது ஓடுதோ அது நன்றாக ஓடுது. நீ ஜெராக்ஸ் எடுத்த, நன்றாக தான் எடுத்த, நல்லா தான் வந்துச்சு, நான் போயிட்டு வரேன், நான் சொல்லிட்டு வர முடியும். என்ன பண்ணாங்க? உரிய கூலி கொடுக்கணும். இப்போ பகவத்கீதை அங்கேயே எழுதி வச்சுருக்கோம். எங்கே ஒரு ஜெராக்ஸ் கம்பெனிலையும் பெருசாக எழுதி வச்சுருக்கோம். எது நடந்ததோ இது நன்றாக. சார் புத்தனா ஆமாம் எடுத்தீங்களா? ஓகே. எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கும். நான் போயிடுவேன், நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. மாதிரி அப்படி தானே சொல்லாமல் சொல்கிறேன். அதே இது ஒரு காசு கொடுக்க மாதிரிலாமா கூடாதா? அதில் வர மேலே என்ன எழுதிக்கிறாங்க? பலனை கடமையை செய் சொல்லிட்டு வரணும். கடமை செஞ்சியா இல்லையா? பலனை எதிர்பார்க்குற நாயே. ஆமாம் கீதா கொஞ்சம் நீ எல்லாம் ஒரு இந்து வாடா கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாது? அவருக்கும் தெரியாது இப்படி ஒன்று ஆள் வரமான்னு, நமக்கும் தெரியாது இது இப்படி புரியும்னு. கடமை செய்யினா பலனை எதிர்பார்க்கறது செய்ய முடியும்? செய்ய முடியும்? செய்ய முடியுமா? முடியாதா? அது ஜெராக்ஸ்ல செய்ய முடியாது, வேற எங்கன்னா போய் செய்யலாம். தெரியாது. என்னது பேரின்பமாக இருக்கும். அப்போ தான் பார்த்தா தூங்கு வயல்னா அந்த பகவத்கீதையை அது குற்றணர் ஆகிட்டோம். அந்த மாதிரி எழுதி வச்சுட்டுக்கிறானுங்களே, நம்ம இது மாதிரி பண்ணுகிறோமே, இது மாதிரி எழுதிக்கிறோம். ஒரு மியூசிக் டைரக்டர்ன்றோம், நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகிறோம், இது மாதிரி எழுதிக்கிறானுங்களே, இருந்தாலும் வர இப்படி சொல்லிட்டானே என்ன ஆகுது? ஜெராக்ஸ் கார்டில் கீழே சார்ந்து ஏன் இப்படி வேட்ரு முடிஞ்சிச்சு, குவார்ட்டர் தான் தீர்வுன்னா தெரியாதுன்னா நிம்மதியாக போய் 10 தூங்கிடுவேன். காலைல கடங்காரம் வர போகிறான்னா, நாளைக்கு உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சானா, நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சானா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது, இன்றைக்கி என்ன பண்ணுப்ப? துக்கப்பட்டுனுப்ப. ஏன் கடவுள் நமக்கு தெரியாத பண்ணிடுறாரு? அதான் ஏன் அழகு, அதான் விசேஷமானவன். நம்மளை தெரியாமல் வச்சுக்கிறது தான். தம்பி ரொம்ப ஆணவத்தில் ஆடாத, உனக்கு முன்னாடிக்கு தான் தெரியும், உன் பின்னாடிக்கு தெரியாது. சார் அடுத்தவங்க பின்னாடிக்கு எனக்கு தெரியும். நான் கடவுள்கிட்ட உன்னை கூட பேச முடியாது போடான்ட்டுருவோம். இப்போ தான் தெரியாதுன்னு தெரியுதுண்ணே. சார் என் பின்னாடி தெரியாது, ஆனால் இன்னொருத்தர் பின்னாடியே. ஆமாம், அப்படி திரும்ப நைஸாக பார்த்துக்கிறது. எவ்வளோ தூரம் இது மாதிரிலாம் பேசலாமா சாமியார்? அது உங்கள் பிரச்சனை. ஏன் பிரச்சனையா? நான் எப்படி இருக்கணும்? அங்கே என்ன நடக்கும் தெரியாமல் இருக்கணும். இதெல்லாம் தப்பாகிடுமே, இவங்களுக்கு இது தெரியும், உங்களுக்கு தெரியுமே, நாகரிகமானவங்களாச்சு, 4 பொம்பளைங்க உட்காந்துக்கிறாங்க, இப்படி பேசுகிறோமே, நாமளிங்க புதுசாக ஒருத்தன் வந்துக்கிறான்னா நினைப்பானோ, இதான் கடைசி சச்சங்கன்னு ஓட்டார், நம்ம என்ன பண்ணுறது, எல்லாரையும் தக்க வைக்கணும். எப்படி பேசின்னு இருப்பேன்? கக்கின்னு இருப்பேன். வார்த்தையே இது. ஒரு கேள்வியும் என்ஜாய் பண்ண மாட்டேன். நம்ம அப்படி கொண்டாட ஒருத்தர் எப்படி இருக்குண்ணா தெரியாது சார், என்ன வேணால் நடக்கிட்டோம், பதிலி தான். கேள்விக்கு பதில் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் என்ன பண்ணேன்? ஸோ எனக்கு தெரிஞ்சது ஏன் தப்பா? இது எனக்கு தெரிஞ்சது ஏன் தப்பா? எனக்கு தோணுது ஏன் தப்பா? நீ அவனை தான் கேட்கணும், ஏன்டா இந்த மனுஷனுக்கு இப்படி தோண வச்சேன்னு யாரை கேட்கணும்? காடோட போய் கேள்வின்னு நான் வந்தேன். எனக்கு தோணுச்சு, எனக்கு சரின்னு தெரிஞ்சது, நான் பேசிக்கிறேன். தப்புன்னா நீ சொன்னால் நான் தீர்த்திக்கிறேன்ற சொல்லு. சார் இது மாதிரி சொல்லக்கூடாதுங்க, இது மாதிரி மேடிச்சுன்னா சொல்லக்கூடாது, ஆனால் பார்க்கலாம். அடுத்த கேள்வி இதுதான் இல்லையா? எவ்வளோ வேணால் பார்த்துங்க சார், வெளியே இதை பற்றி சொல்லாதீங்க. சொல்லாமா சொல்லக்கூடாதா? ஓ, அப்போ பார்த்துன்னு திருடனம் பண்ணணும். அது நீங்கள் சொல்லாதே, நான் திருட பண்ண முடியாது, திருடனம் பண்ண முடியாது. சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லணும், தெரியாதுன்ட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும்
ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசிவ யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.